நரசிம்மர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், பகை அப்படின்னா அதை அழிக்க பிறந்தவர். எங்கெல்லாம் தர்மம் குறைகிறதோ அந்த தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா நாம நரசிம்மரை என்ன பண்ணியாகணும், வழிபட்டே தீரணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கர்மாவிற்குரிய பலன் அதிகமா இருக்கும்போது நம்மளால தர்மத்திற்குரிய பலனை அனுபவிக்க முடியாது. அதாவது கர்மா என்றால் நம்ம போன ஜென்மத்துல பண்ணின தீய செயல்கள். தர்மத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, உடல் உழைக்காமல் நம்ம மனம், மூளை இந்த மாதிரி திறனை வளர்த்து அனுபவிக்க வேண்டிய சுகபோகங்கள். அப்போ ஒருத்தனுக்கு போன ஜென்மத்துல தர்மத்தின் பலன் இருக்கிறது அப்படின்னா இந்த ஜென்மத்துல அவன் சுகபோகி. போன ஜென்மத்துல அவனுக்கு கர்மத்தின் பலன் இருக்கிறதுனா இந்த ஜென்மத்துல அவன் கடனால், எதிரியால், நோயால் என்ன பண்ணுவார்னா அதிகமா அவதிப்படுவார். இப்போ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அது மனிதனுடைய தோற்றத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வத்தை தொழும்